ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 14,000 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற பெஸ்ட் இன்டேங்க் பிரிண்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பிரிண்டர் பார்த்தீங்கன்னா Canon 3010. இந்த இன்டேங்க் பிரிண்டர் பற்றி பார்ப்போம். இந்த பிரிண்டர் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட்டு, ஸ்கேன், காப்பி, அதாவது ஜெராக்ஸ் காப்பி இது மூணுமே நம்ம பண்ணிக்கலாம். ஸ்கேன், பிரிண்ட், காப்பி இது மூணுமே நம்ம கலர்லேயும் பண்ணிக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பிரிண்ட் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் கொடுக்கும்போது 1 மினிட்டுக்கு 9 பேஜஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகி வரும். இது நம்ம கலரில் பிரிண்ட் கொடுத்தோம்னா 1 மினிட்டுக்கு நமக்கு 5 பேஜஸ் வந்து பிரிண்ட் ஆகி வரும். அடுத்ததாக பிரிண்டிங் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுக்கும்போது ஒரு பேஜுக்கு வந்து 10 பைசே வந்து வரும். இதே நம்ம கலரில் கொடுக்கும்போது 1 பேஜுக்கு வந்து 24 பைசே வந்து செலவாகும். அடுத்ததாக கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபையும் இந்த பிரிண்டரில் இருக்குது. ஸோ நம்ம ஒயர்லெஸ் பிரிண்டிங்கும் பண்ணிக்கலாம். மொபைல் மூலமாக நம்ம ஈஸியாக இதில் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மொபைல்னாலும் சரி, கம்ப்யூட்டர்னாலும் சரி, இதுக்கு தனித்தனி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்குது. மொபைல்னால் நீங்கள் அதுக்குண்டான Canon அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் மொபைல் மூலமாக நம்ம பிரிண்ட் கொடுத்துக்கலாம். கம்ப்யூட்டருக்கு நீங்கள் பிரிண்டர் வாங்கும் போதே சிடி இருக்கும், இல்லைனா ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நம்ம பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இதுக்கு இன்புட் பேப்பர் ட்ரேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே தான் இதுக்கு உண்டு. இந்த இருக்கா இது மாதிரி பின்னாடி தான் நம்ம பேப்பர் வந்து லோட் பண்ணணும். பிரிண்ட் அவுட் வந்து இந்த மாதிரி முன்னாடி நமக்கு பிரிண்ட் ஆகி வரும். பேப்பர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மால் சைஸ்ல இருந்து லீகல் சைஸ் வரையும் மட்டும்தான் நம்ம பேப்பர் வந்து லோட் பண்ண முடியும். லீகல் சைஸுக்கு மேலே நம்ம பேப்பர் வந்து லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது. அடுத்ததாக பேப்பர் ட்ரே கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 பேஜஸ் வரையும் நம்ம பேப்பர் வந்து லோட் பண்ணி வச்சுக்கலாம். 80 GSM வந்து இது 100, 110 GSM யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக லோட் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபோட்டோ பேப்பரை வச்சு நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபோட்டோ பேப்பர்னு தனியாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் A4லையும் ஃபோட்டோ பேப்பர் வந்து பெருசாக வரும், அதையும் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதோடைய மேக்ஸிமம் பேப்பர் திக்னஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி ரெக்கமெண்ட் படி நம்ம மேக்ஸிமம் திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 275 GSM வரையும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக முக்கியமானது என்னதுன்னா இந்த மாதிரி கிளாஸில் வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணும்போது இல்லைனா ஜெராக்ஸ் எடுக்கும் போதோ நம்ம மேக்ஸிமம் பேப்பர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸில் இருந்து A4 லெட்டர் சைஸ் வரையும் தான் நமக்கு இந்த கிளாஸில் வச்சு எடுக்க முடியும். லீகல் சைஸ் வந்து இந்த கிளாஸில் வச்சு ஜெராக்ஸோ ஸ்கேனோ பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் கொடுக்கும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லீகல் சைஸ் வரையும் நம்ம பேப்பர் வந்து லோட் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த பிரிண்டருடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 14,000 ருபீஸ்க்குள்ளே வரும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பிரிண்டர் பார்த்தீங்கன்னா எப்சானில் இருந்து L3520 இந்த இன்டேங்க் பிரிண்டர் பற்றி பார்ப்போம். இதுலேயும் நம்ம பிரிண்ட்டு, ஸ்கேன், காப்பி, அதாவது ஜெராக்ஸ் காப்பி இது மூணுமே நம்ம கலர்லையும் சரி, பிளாக் அண்ட் ஒயிட்லையும் சரி நம்ம பண்ணிக்கலாம். இதில் பிரிண்ட் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் கொடுக்கும்போது 1 மினிட்டுக்கு 33 பேஜஸ் வரையும் நமக்கு பிரிண்ட் ஆகி வரும். இதே நம்ம கலரில் பிரிண்ட் கொடுக்கும்போது 1 மினிட்டுக்கு 15 பேஜஸ் வரையும் நமக்கு பேப்பர் வந்து பிரிண்ட் ஆகி வரும். பிரிண்டிங் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு வந்து 1 பேஜுக்கு வந்து 9 பைசே வரும். இது கலருக்கு 1 பேஜுக்கு வந்து 24 பைசே வந்து வரும். கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் வந்து வரும், அது மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஒய்ஃபையும் இருக்குது, ஸோ ஒயர்லெஸ் பிரிண்டிங்கும் நம்ம பண்ணிக்கலாம். மொபைல் மூலமாகவும் நம்ம ஈஸியாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். மொபைல்னாலும் சரி, கம்ப்யூட்டர்னாலும் சரி, இதுக்கு தனித்தனி சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இருக்குது. மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது நமக்கு எப்சானில் பார்த்தீங்கன்னா மொபைல்னாலும் சரி, கம்ப்யூட்டர்னாலும் சரி, அதோடைய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது. அடுத்ததாக இன்புட் பேப்பர் ட்ரேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு இன்புட் பேப்பர் ட்ரே தான் உண்டு. இந்த இருக்க அந்த மாதிரி பேக் சைடில் வந்து லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோடைய பேப்பர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸில் இருந்து A4 லெட்டர் லீகல் சைஸ் வரையும் நம்ம பேப்பர் வந்து லோட் பண்ணிக்கலாம். இதோடைய பேப்பர் ட்ரே கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 100 ஷீட் வரையும் நம்ம 80 GSM உடைய பேப்பரை வந்து பேக் சைடு வந்து லோட் பண்ணி வச்சுக்கலாம். கிளாசி ஃபோட்டோ பேப்பராக இருந்துச்சுன்னா 20 ஷீட் வரையும் நம்ம பேப்பரை வந்து லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுலேயும் கிளாசி ஃபோட்டோ பிரிண்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட், ஸ்டாம்ப் சைஸ், சப்போஸ் A4 ஃபோட்டோ பிரிண்ட் இதெல்லாம் பண்ணிக்கலாம். கம்பெனி ரெக்கமெண்ட் படி மேக்ஸிமம் ஃபோட்டோ பேப்பருடைய திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 256 GSM வரையும் தான் யூஸ் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுலேயும் இந்த கிளாஸில் வச்சு நம்ம ஸ்கேன், ஜெராக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் பேப்பர் சைஸ் பார்த்தீங்கன்னா A4ல இருந்து லெட்டர் சைஸ் வரையும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். லீகல் சைஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் நம்ம கம்ப்யூட்டர் மூலமாக பிரிண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா லீகல் சைஸ் வரையும் நம்ம பிரிண்ட் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த பிரிண்டருடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 13,600 ருபீஸ் வரும். இந்த பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும், டிஸ்பிளே வந்து இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு டிஸ்பிளேயோட பிரிண்டர் வேணும் அப்படின்னா இன்னொரு மாடல் இருக்குது, எப்சான் L3260. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆப்ஷன்ஸோடு வரும். இதோடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 15,300 ருபீஸ் வரும். மற்றபடி ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரே இதுதான்.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பிரிண்டர் பார்த்தீங்கன்னா பிரதரில் இருந்து T520W இந்த இன்டேங்க் பிரிண்டரை பற்றி பார்ப்போம். இதுலேயும் நம்ம பிரிண்ட்டு ஸ்கேன் காப்பி அதாவது ஜெராக்ஸ் காப்பி இது மூணுமே பண்ணிக்கலாம். கலர்லேயும் பண்ணிக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் பண்ணிக்கலாம். பிரிண்ட் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் கொடுக்கும்போது 1 மினிட்டுக்கு 30 பேஜஸ் வரையும் பிரிண்ட் ஆகி வரும். இது கலரில் கொடுக்குவீங்க அப்படின்னா 1 மினிட்டுக்கு 12 பேஜஸ் வரையும் பிரிண்ட் ஆகி வரும். பிரிண்டிங் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு வந்து 10 பைசே வரும், கலருக்கு வந்து 25 பைசே வரும். கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டு மாதிரியே தான் USB கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி டைரக்ட் வைஃபை இருக்குது. இது மூலமாக நம்ம ஒயர்லெஸ் பிரிண்டிங்கும் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி கம்ப்யூட்டருனாலும் சரி மொபைல்னாலும் சரி தனித்தனி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இது மூலமாக நம்ம பிரிண்ட் கொடுத்துக்கலாம். பேப்பர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு பேக் சைடு இருக்காது. இந்த இருக்க அவுட்புட் பேப்பர் வரும்ல அதுக்கு கீழே வந்து பேப்பர் ட்ரே வந்து வரும். இந்த இருக்க அந்த மாதிரி பேப்பர் ட்ரேயாகவே வரும். இது ஒரு மேக்ஸிமம் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸில் இருந்து லீகல் சைஸ் வரையும் நம்ம பேப்பர் வந்து இதில் லோட் பண்ணி பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இதோடைய பேப்பர் ட்ரே கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 150 பேஜஸ் வரையும் நம்ம பேப்பரை வந்து லோட் பண்ணிக்கலாம். 80 GSM வந்து இந்த பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா செகண்டாக இன்னொரு பேப்பர் ட்ரே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பேப்பர் ட்ரே வந்து இந்த மாதிரி பின்னாடி வந்து இருக்கும். இந்த பேப்பர் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் மட்டும் தான் நமக்கு பேப்பரை வந்து லோட் பண்ண முடியும். அது வந்து கிளாசி பேப்பர்னாலும் சரி இல்லைனா பிளெயின் பேப்பர்னாலும் சரி லோட் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்டர்லேயே நம்ம கிளாசி ஃபோட்டோ பேப்பரை வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ, A4 ஃபோட்டோ பேப்பரை வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். கம்பெனி ரெக்கமெண்ட் படி நம்ம கிளாசி ஃபோட்டோ பேப்பர் திக்னஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 220 GSM வரையும் நம்ம வச்சு பிரிண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக முக்கியமானது கிளாஸில் வச்சு நம்ம ஜெராக்ஸ் இல்லைனா ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸில் இருந்து லெட்டர் சைஸ் வரையும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். லீகல் சைஸ் வந்து இதில் வச்சு நம்ம ஜெராக்ஸோ ஸ்கேனோ பண்ண முடியாது. பட் நம்ம கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம பிரிண்ட் கொடுக்கும்போது லீகல் சைஸ் வரையும் நம்ம பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இந்த பிரிண்டருடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 13,500 rupees வரும். நீங்கள் லீகல் சைஸ் வச்சு ஸ்கேன் இல்லைனா ஜெராக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு மாடல் இருக்குது பிரதரில். அது பார்த்தீங்கன்னா T820DW இந்த பிரிண்டர் வந்து நம்ம லீகல் சைஸ் வச்சு ஸ்கேனோ ஜெராக்ஸும் பண்ணிக்கலாம். இந்த இருக்க அந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் நம்ம பேப்பரை வந்து ஃபீட் பண்ணி நம்ம ஸ்கேனும் ஜெராக்ஸும் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்டருடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 7,800 rupees வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.